வணக்கம். நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் அவருடைய அப்பா வணங்கக்கூடிய ஒரு ஆலயம். இந்த ஆலய பகுதியில தான் அவருடைய அப்பாவுடைய கல்லறை என்பது அமைந்திருக்கிறது. இங்கு இன்றைக்கு பார்த்தோமேயானால் இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு இராணுவ வீரர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை மக்கள் மத்தியில தெரியப்படுத்தணும், மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் என்கிற விதத்துல சுமார் 12,000 கிலோமீட்டர் நடைப்பயணம் மூலமாகவே நடந்து வருகிறார். குறிப்பாக கன்னியாகுமரியில் தொடங்கிய அவரது நடைபயணமானது லடாக் வரை சென்று அங்கிருந்து மீண்டும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து தொடங்கி தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ராமேஸ்வரம் சென்றுவிட்டு தனுஷ்கோடி சென்றுவிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் தற்பொழுது அந்த கல்லறை பகுதியில் இருக்கிறார். சார் வணக்கம். இப்ப நீங்க இந்த ராணுவத்துல இருக்கீங்க. ராணுவத்துல இருந்து கொண்டு இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிற நடைப்பயணத்தை துவங்கிருக்கீங்க. இது எதனால துவங்கிருக்கீங்க, அதனுடைய விவரம் சொல்லுங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. இது ஆட்சி மாற்றம் ஏற்படணும். ஆட்சி மாற்றம் ஏற்படணும். ஒரே இதா இப்போ அம்மா இருந்தாங்க, கருணாநிதி ஐயா இருந்தாங்க. இப்போ நம்ம நடிகர் விஜய் சார் வந்திருக்காரு. அவர் எப்போ ஆட்சிக்கு வருவாரு, அரசியலுக்கு எப்போ வருவாரு நம்ம எல்லாம் எதிர்பார்ப்போட இருந்தோம். இப்போதைக்கு வந்துட்டாரு. அவரால் முதல்ல உருவாக்கப்பட்ட கொடி டிவிகே. இந்த கொடி ஒரு சாதாரண கொடி இல்ல, இளைஞர்களுக்கு பயங்கர ஒரு பெருவிதமான கொடி. இந்த கொடியை நான் 12,000 கிலோமீட்டர் அபிஷேக வாக் என்ற பேர்ல நான் சுத்திட்டு வந்திருக்கேன். இதுவரைக்கும் 24/2/2025 பிப்ரவரி மாசம் பிப்ரவரியில ஆரம்பிச்சேன். பிப்ரவரியில ஆரம்பிச்சு அப்படியே கோழிக்கோடு வழியா கேரளாவில இருந்து மும்பைல இருந்து சண்டிகர்ல இருந்து அப்படியே மேல லடாக்ல இருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதுக்கப்புறம் மறுபடியும் சண்டிகர், நியூ டெல்லியில இருந்து திப்புருகட்ல இருந்து மணிப்பூர்ல இருந்து கல்கட்டாவில இருந்து சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இங்க அப்படியே நான் ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு மாவட்டம் அப்படி தங்கி வந்திருக்கேன். இதோட 1600 கோயில்களுக்கு மேல நான் தங்கியிருக்கேன். இந்த கொடிக்கு பயங்கர பெருமிதம் அதுலயே இருக்குது. கிறிஸ்டின், இந்து, முஸ்லீம் எந்த ஒரு பாகுபாடும் இல்லை. எண்ணற்ற தமிழ் மக்களை இந்த நடைபயணத்தின் மூலம் நான் சந்திச்சிருக்கேன். டெல்லி, பஞ்சாப், மற்றபடி சண்டிகர் மாநிலம். இதுல எல்லாம் நிறைய பேர் சொல்றது என்னன்னா, நாங்க தம்பி ஒரு ஓட்டு போடணும்னாவே ஒரு 10 நாள் எங்களுக்கு பயணம் இதாயிரும். நாங்க மறுபடியும் டிக்கெட்டை ஸ்டார்ட் பண்றது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். நாங்களே வறுமையில இருக்கிறப்ப ஓட்டு போறதுக்காண்டி சில சமயம்லாம் போக மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த தடவை என்ன தெளிவா சொல்றாங்க, ஆட்சி மாற்றம் ஏற்படணும், கண்டிப்பா விஜய் சார் வரணும் அப்படின்றதுக்காண்டி நாங்க இந்த தடவை கண்டிப்பா ஓட்டு போட்டு அவரை கண்டிப்பா ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சண்டிகர்ல உள்ளவங்க எல்லாம் சேலத்துல வாழக்கூடிய மக்கள் தான், பர்மா தமிழர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அவங்க எல்லா பேரும் பர்மா தமிழர்கள் இல்ல, நம்ம ரெட் ஹில்ஸ்ல வாழக்கூடிய நம்ம தமிழர்கள் தான் அங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஓட்டு உரிமை இங்கதான் இருக்கு. கண்டிப்பா இந்த தடவை ஓட்டு போடுவாங்க. அண்ணனை அரியணை கண்டிப்பா ஏத்துவாங்க. நான் இந்த நடைப்பயணம் தனுஷ்கோடியில இருந்து இப்படியே வந்துக்கிருக்கேன். இன்னைக்கு அவங்க அப்பாவோட பூர்வீக இடம், அவங்க பெரியப்பா இங்கதான் இருக்காருன்னு இது பண்ணேன். கல்லறைகள் இங்கதான் இருக்கு. தரிசனம் பண்ணிட்டு நான் நடைபயணம் மறுபடியும் இதை நோக்கி போய்க்கிருக்கேன். தூத்துக்குடி, கன்னியாகுமரி. இதோட இன்னமும் இந்த பயணம் 10,636 கிலோமீட்டர் இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. நாள்கள் 195 நாட்கள் முடிவடைஞ்சிருக்கு. எனக்கு நீங்க சொன்னீங்க இராணுவத்துல இருந்து நிறைய இடையூறு இருக்கு, கண்டிப்பா இருக்கு. எனக்கு ஒரு 4 மாசம் வரைக்கும் லீவு எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தேன், முடியல. இது வரைக்கும் எனக்கு சம்பளம் எல்லாம் கட்டாயிருக்கு. இதுக்கப்புறம் போய் நான் பனிஷ்மெண்ட் வாங்கி என்னோட இதுக்குள்ள போகணும். ஆனா இந்த பயணம் நான் நிறைய விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். இந்த பயணத்தினால மக்கள் கண்டிப்பா ஒரு விழிப்புணர்வா இருக்கும். இந்த பயணம் இளைஞர்கள் ஏகப்பட்ட விழிப்புணர்வோட இருக்காங்க. கண்டிப்பா ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயப்படுறது இல்லை சார். எத்தனையோ இடையூறு வந்துச்சு. இப்ப எனக்கு ஆந்திராவில இருந்து இந்த இடையூறு ஸ்டார்ட் பண்ணி, தலைமைச் செயலகத்துல இருந்து, மெரினா பீச்ல இருந்து, நீ ஏன் நடக்கிற, பொது இடங்கள்ல இருக்கக்கூடாது, இந்த கொடியை மடக்கு, கொடியை எடுத்துட்டுலாம் போகக்கூடாது, இந்த மாதிரி உரிமை இல்லை அப்படின்னு. நானும் எல்லா போலீஸ்காரன்ட்ட தான் சொல்றேன். பாருங்க,
நம்ம வந்து ஐயா ராகுல் காந்தி ஐயா வந்து கொடி பயணம் மேற்கொண்டு இருக்காரு. அவரெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. பிரதமர் மோடி ஐயாவுக்கு வந்து ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் நிறைய ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு தனி பயணம் மேற்கொண்டு இருக்கேன், என்னால என்ன இடையூறு ஆகுது, அதவே சொல்லி சொல்லி என்னைய வந்து கிட்டத்தட்ட தலைமைச் செயலகத்துல 1 மணி நேரம் வந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்க. உன்னோட லீவ் சர்டிபிகேட் எடு, அதை எடு, இதை எடு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு. இருந்தாலும் நான் தளர போறது இல்ல. இந்த கொடி எங்கே நான் கொடி பயணம் ஆரம்பிச்சேனோ அங்கேயே போய் நான் முடிச்சே தீருவேன் சொல்லிட்டு ஒரே வெறியா நடந்து வந்துருக்கேன். உங்களுக்கே தெரியும், தாவேகா மாநாடு நடந்தப்ப எவ்வளவு இடையூறு, ரோடு ஓரங்கள்ல குழியது பண்ணாங்க, பல பிரச்சனைகள் இருந்துச்சு. அதே பிரச்சனைகள் எனக்குள்ள இருக்கு, எனக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கு. இருந்தாலும் இன்னமும் வந்து ஒரு 600 கிலோமீட்டர் எனக்கு இருக்கு. கண்டிப்பா அந்த 600 கிலோமீட்டரை போய் சென்றடைவேன். சென்றடைஞ்சிட்டு இந்த பயணத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ அரசியலுக்கு வரீங்களா அப்படின்னு. இன்னும் ராணுவத்துல எனக்கு 5 வருஷம் பணி இருக்கு. அதனால இப்போதைக்கு அரசியலுக்கு வரல. நிறைய தலைவர்கள் வந்து சந்திப்பாங்க. விஜய் சாரை சந்திக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இப்போதைக்கு விஜய் அண்ணன் வந்து அவங்க களப்பணியில இருக்கிறதுனால இப்போ அவரை டிஸ்டர்ப் பண்ண நான் விரும்பல. அதுக்கப்புறம் அவர் முதலமைச்சர் ஆன பிறகு நான் வந்து போய் சந்திக்கிறேன்ட்டு ஒரே முடிவுல இருக்கேன். எனக்கு அந்த ஒரு இது இல்ல. எல்லா பேரும் என்ன நினைக்கிறாங்க, இவர் அரசியலுக்கு வரதுக்கு தான் போஸ்டிங் காண்டி ஏதாவது இது பண்றாரு அப்படின்னு. எனக்கு இன்னும் 5 வருஷம் இருக்கு ராணுவ பணி. அதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. இந்த பயணம் வந்து ஒரு விழிப்புணர்வு பயணம். மக்களுக்கு அவர் வந்து முதலமைச்சரா மட்டும் இருக்க போறதில்ல, டெல்லி வரைக்கும் போவாரு கண்டிப்பா. ஏன்னா டெல்லி லால் கிலாவிலேயே இந்த கொடியை வந்து நான் தூக்கி சுத்தி வந்துக்கிறேன். நிறைய பேர் பார்த்தாங்க ஆக்டர் விஜயோட கொடி. அப்ப நிறைய பேத்துக்கு தெரியல. இப்ப செகண்ட் மாநாட்டுலனால உலகம் 50 பேத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மாநாடு தான் நடந்துக்கிருந்துச்சு அந்த சமயம், தெரியல. அவரோட டிஷர்ட்டு மற்றபடி கொடியை பார்த்தா இதுதான் ஆக்டர் விஜய் உருவாக்குன கொடி அப்படின்னு நிறைய மக்களுக்கு நான் தெரியப்படுத்தினேன். அந்த ஒரு பெருமை எனக்கு இருக்கு. மற்றபடி எல்லா இடங்களும் சுத்தினேன், சந்தோஷம். ஆனா அடுத்த 2026ல அரியணை வந்து கண்டிப்பா அண்ணனை ஏற்றணும். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். அவர் கூறியதை போலவே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து போயிட்டு இருக்கீங்க, பல்வேறு கட்ட எதிர்ப்புகள்லாம் ஆமா வந்துச்சு. சார், ஆமா அதெல்லாம் சமாளிச்சு வந்துட்டு ஆமா இருக்கீங்க. சார், ஆனா குடும்பம்னு ஒண்ணு இருக்கு. ஆமா. அந்த குடும்பத்துல இருந்து உங்களுக்கு எந்த மாதிரியான எதிர்ப்புகள்லாம் வருது? அப்பா அம்மா என்ன சொல்றாங்க, குழந்தைகள் என்ன சொல்றாங்க, இப்ப உங்களுடைய மனைவி எல்லாம் இதை ஏத்துக்கிறாங்களா? அது வந்து சார், நான் ஏற்கனவே நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன். 2800 கிலோமீட்டர் ராமேஸ்வரம் டு உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் நடந்து போயிருக்கேன். அதெல்லாம் வீட்டில் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க, பண்ணுங்க உங்களால ஏதாவது முடிஞ்சு. இப்போ இந்த நடைப்பயணத்துல நிறைய மீடியாட்ட நான் சொல்றது வந்து, சிஎம் அண்ணன் ஆன பிறகு மீனவர்கள் பிரச்சனையும், ரெண்டாவது வந்து கீழடி அகழ்வாராய்ச்சி போன்ற தமிழகத்துல எண்ணற்ற அகழ்வாராய்ச்சிகள் இருக்கு. அதை மத்திய அரசு துணையோட ஆராய்ச்சியை மேம்படணும். நம்ம தமிழர்கள் மூத்த குடி இனத்தவர் என்று வரலாறு எழுதணும். அதான் என்னோட முதல் முக்கியமான கோரிக்கை. கச்சத்தீவை மீட்டு கொடுத்துருங்க, அவ்வளவுதான் சொல்றேன். அதுல பெரிய பிரச்சனை மீட்டு கொடுக்கறது பெரிய பிரச்சனை, சப்போர்ட் பண்ணணும். இப்போ தமிழகத்துல பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள் தான் இது வரைக்கும் ஆண்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த மீறி டிவிக்கே அடுத்த 2026ல வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு. 100க்கு 100% நான் சொல்றேன். கண்டிப்பா இளைஞர்கள் ஃபுல்லா எழுச்சி அடைஞ்சிட்டாங்க. மற்றபடி வீட்டில் இருக்க சிறு மனைவி இந்த மாதிரி ஓட்டு உரிமை உள்ளவங்க எல்லா பேருமே சொல்றாங்க, கண்டிப்பா தலைவரை வந்து ஆட்சிக்கு அமர்த்துவோம் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. அதனால நானும் தெளிவா சொல்றேன், அவர் ஆட்சியை பிடிப்பாரு. கண்டிப்பா அடுத்து டிவிக்கு நம்மளுக்கு தேவையான பணிகளை அவங்க சிறப்பா செய்வாங்க. கண்டிப்பா இதுல 100க்கு 100 நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ இவரை வந்து உங்களுக்கு எப்போல இருந்து பிடிக்கும்? அதாவது நடிகர் விஜய் வந்து உங்களுக்கு எப்போல இருந்து பிடிக்கும்? இந்த அளவுக்கு வெறித்தனமா இருக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன? காரணம் என்னன்னா, அவரு ஒரு நடிகர் தான். நடிகரா இருந்துதான் இப்போ முதலமைச்சரா வந்திருக்காரு. நம்ம ஐயா எம்ஜிஆரும் அவர்களுமே ஒரு நடிகர் தான். நடிகரா இருந்துதான் அவரு முதலமைச்சரா வந்தாரு. பலதர மக்கள் எல்லாருமே பேசுறதெல்லாம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அப்படின்னு ஏன் பேசுறாங்க? அவர் வந்து நல்லதை செஞ்சாரு, மற்றபடி மக்களுக்கு தேவையானதை இது பண்ணாரு. அதே மாட்ட விஜய் சாரும் ஒரு நடிகர் தான். அவரும் முதலமைச்சரா வந்தா மக்களுக்கு நல்லது செய்வாரு, இதை விட நல்லது செய்வாரு. ஏன்னா அவருக்கு வந்து 2000 கோடி 100 கோடி அந்த மாதிரி படத்துக்கு ஒரு படம் தயாரிச்சு அவ்வளவு பணம் வாங்கக்கூடியவர். நம்மளுக்காண்டி வராரு, மக்களுக்காண்டி வராரு. விஜய் வருவேன்னு சொல்லிட்டு வராரு. காரணம் என்ன, மக்களுக்கு செய்வாரு. இப்போ விஜய்கிட்ட நீங்க சொல்றதுன்னா என்ன சொல்ல வருது? இப்போ தமிழகத்துல ஆட்சி மாற்றம் வருதுன்னா இப்போ அவர் என்ன பண்ணா தமிழகத்துல ஆட்சியை பிடிக்கலாம்? அதுவோ பல்வேறு கட்சிகள்லாம் அவர் வந்து வேற மாதிரிலாம் பேசுறாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? சார், எத்தனையோ பேர் எத்தனை விதமா பேசலாம். இப்ப நான் நடக்கிறதுக்கே என்னோட சார்பில் என்னென்னமோ பேசுறாங்க, மாநிலங்கள்ல என்னென்னமோ பேசுறாங்க, என்னோட ராணுவ அதிகாரிகள் என்னென்னமோ பேசுறாங்க. அதெல்லாம் எதுவுமே இது பண்ணிக்க கூடாது. நம்மளோட கண்ணோட்டம் முன்னோக்கி நம்ம போகணும்.
ஒரு நுண்ணோக்கிய தினமா ஒரு இது போல செயல்படணும். மக்களுக்கு தேவையானதை நம்ம செய்யணும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை தன்னுடைய முதுகில் சுமந்தவாறு பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடந்து சென்று தற்பொழுது ராமநாதபுரம் மாவட்டம் முத்துப்பேட்டையில் வந்து அவருடைய நடைபயணத்தை இன்று துவங்கியிருக்கிறார். அவர் பல்வேறு விதமான கருத்துக்களை நம்மிடையே எடுத்து வைத்தார். அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு ராமநாதபுரத்திலிருந்து செய்தியாளர் சோனைமுத்தன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.